Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் GSல அதாவது யூனிட் 5 நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா பாலிட்டியில். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் குடிமையியலில் இருக்கக்கூடிய பாடம் ஒன்று தாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஸோ ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் மாநில அரசுனா என்ன, அதில் யார் யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் வந்து மத்திய அரசு மாநில அரசுங்கிற இரு பிரிவு இருக்குது. மாநில அரசு 3 பிரிவுகளாக வந்து நமக்காக செயல்பட்டுருக்கு. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அந்த சட்டமன்றத்தில் யார் வருவா, நிர்வாகத்தில் யார் வருவா, இப்போ நீதித்துறையில் யார் இருப்பா, இவங்களெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க என்ன வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த லெசனை விட கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களை நான் லெசனுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா ரொம்ப வளவலன்னு இருக்கும். என்ன சொல்கிறேன், ஏது எங்கே இருக்குது, எதுவுமே புரியாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெசனில் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு மேம் எங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படிங்கலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஓன் எஃபர்ட்டும் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ எல்லாமே ரொம்ப லேசினஸாக நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா படிக்க அடுத்தடுத்த லெசன் போக என்ன ஆகும்னா உங்களுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது மறக்கக்கூடாது, இதுவும் ஞாபகம் இருக்கணும். அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் கிளாஸஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கைப்பட ஏதாவது நீங்களாவது கொஞ்சமாவது எழுதி படிக்கணும். சரிங்களா. நீங்கள் தான் ஹேண்ட் ரிட்டன்கிறது ரொம்பலாம் எடுக்க வேணான்னு சொன்னீங்களே அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி நோட்ஸ் அது குட்டியாக இதெல்லாம் டைம் கன்செப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு மனசுலையும் பதிஞ்சிடும், டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா. சரிங்க. இப்போ இந்தியாவில் மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு 2 அரசாங்கம் வந்து நமக்கு செயல்பட்டுருக்கு. இவங்க 2 பேருமே நம்ம அரசியலமைப்பு என்னன்னு சொல்லுது, கூட்டாட்சின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம லோயர் கிளாஸில் படித்தோம் இல்லைங்களா. சரிங்க. இப்போது மாநில அரசில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை ஸ்டேட் இருக்குது, 28 ஸ்டேட் இருக்குது. இப்போது நமக்கு எப்படி செயல்பட்டுருக்காங்க, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, இந்த 3 பிரிவுகளாக வந்து நமக்கு மாநில அரசை நடத்துகிறாங்க இல்லைங்களா. சரிங்க. இப்போ இந்த நிர்வாகத்தில் யார் இருக்கான்னு பார்த்துருவோமா. ஸோ மாநிலத்தோட நிர்வாக தலைவர் யார், ஆளுநர். ஓகேங்களா. இவர் பெயரளவில் தான் இவர் தலைவர், இவரோட பெயரால் தான் எல்லா வேலையும் நடக்கணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரிங்க. இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் வந்து உண்மையான தலைவர். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிடலாம். ஓகேவா. சரிங்க. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவு தலைவர். ஓகே. மத்திய அரசின் முகவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த ஆளுநர் தான் என்னவா இருக்காருன்னா ஒரு பாலமாக இருக்கார். சரிங்களா. ஸோ எதனாலங்க இவரை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கார், எதனால் இவர் மத்திய அரசோட முகவர்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுநரை நியமிக்கிறது யாருங்க, பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மாநிலத்துக்கான ஆளுநரையும் நியமிக்கிறாரு. இவங்களை நியமிக்கிறதுக்கு முன்னாடி யாரு கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மினிஸ்ட்ரி இருப்பாங்க இல்லைங்களா, மத்திய அமைச்சரவை, அவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, மாநில அரசு கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து இவங்களை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம், உங்களுக்குலாம் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மத்திய அமைச்சரவை கூட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, மாநிலத்து கூட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மாநில அரசு கூட வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாரு யார், குடியரசுத் தலைவர். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் இருக்கிற யாரையுமே கண்டிப்பாக நம்ம மாநிலத்துக்கே வந்து ஆளுநராக போட மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போ தமிழ்நாடுக்கு வேறு மாநிலங்கள்லேருந்து தான் ஆளுநராக வருவாங்க. அப்வியஸாக இவர் யார், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பாலமாக அமைகிறவர் தான் ஆளுநர். அப்போ மத்திய அரசோட முகவர். சரிங்களா. ஸோ வெளியேருந்து ஒருத்தர் வராரு, அதனால். ஓகேவா. சரிங்க. அடுத்தது இவர் வந்து குடியரசுத் தலைவரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. மாநில அரசோட நிர்வாக தலைவர் வந்து ஆளுநர் தான். இவரோட பதவி காலம் 5 வருடங்கள். சரிங்களா. இவரை பதவி விட்டு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீக்கலாம். ஆனால் யாருனால மட்டும்தான் இவரை நீக்க முடியும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் இவரோட பதவியை பறிக்க முடியும். சரிங்களா. அதாவது பதவியை விட்டு நீக்க முடியும். இல்லையா இவரே ராஜினாமா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மாநில அரசுனால நீங்கள் எங்களுக்கு வேணாம் போங்க, உங்களை நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோங்கிற மாதிரி மாநில அரசுனால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. சரிங்க. இப்போ ஆளுநர் ஆகணும் அப்படின்னா என்னங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனாக கண்டிப்பாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், பாராளுமன்றத்திலையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்லையோ இருக்கக்கூடாது, எந்த ஒரு மாநிலத்திலையோ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட்லேயும் இவர் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது, அடுத்து வந்து எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படியே அவர் இருந்தாலும் ஆளுநருக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தான் இங்கே வரணும். சரிங்களா. அவ்வளோதான்.
அடுத்தது ஸ்டேட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் யாரோட பேரால் தான் வந்து அந்த நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. இப்போ நிர்வாகத்தில் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, இந்த வேலை நடக்க போகுது அப்படின்னா யாரோட பேரால் நடக்கணும்? ஆளுநரோட பேரால் தான் நடக்கணும். அடுத்தது ஆளுநர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மாநிலத்துக்கு தேவையான நியமனங்களை வந்து செஞ்சு வைப்பார். இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதாவது தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையத்துக்கான தலைவர்கள், அந்த அலுவலகத்துக்கு தேவையான துணைத் தலைவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கான விஷயங்கள், தேர்வு ஆணையங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கான தலைவர்கள் இது எல்லாத்தையுமே நியமனம் பண்ணக்கூடியது வந்து யாருங்க? ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? இப்போ மாவட்ட நீதிபதிகளெல்லாம் யாரை தான் நியமனம் பண்ணி வைப்பாங்கன்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் பண்ணி வைப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை யார் வந்து பதவியேற்றுக்க வைப்பா? குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட குரூப்பில் போட்டிருந்தேன் இல்லைங்களா? சரிங்க. அடுத்தது சட்டமன்றம்னு ஒன்று நடக்கும் இல்லைங்களா? இப்போ மேலவை கீழவைலாம் நம்ம வந்து படித்தோம்ல சின்ன கிளாஸில். ஸோ அந்த மாநிலத்துக்கான சட்டமன்றம் கூட்டம் வந்து நடக்கலாம், இல்லை வேணாம் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனும் யார் எடுக்கலாம்? ஆளுநர் வந்து எடுக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு மாநிலத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இல்லைங்க, ரொம்ப எல்லை மீறி விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, இது வந்து இந்த அரசு வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு வந்து ஆளுநருக்கு தோணுச்சுன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து அவங்க என்ன பண்ணலான்னா ஆளுநர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து எதுவுமே சரியாக இல்லைங்க, நீங்கள் ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை மீறி இவர்னால எதுவும் பண்ண முடியாது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா ஆர்டிக்கிள் 356, அதாவது சட்டப்பிரிவு 356 யூஸ் பண்ணி அங்கே பர்டிகுலராக ஒரு மாநிலத்தில் பிரச்சனை போயிட்டுருக்குன்னா ஆளுநர் பரிந்துரை செஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவார். ஆர்டிக்கிள் 356 சட்டப்பிரிவு 356ங்கிறத யூஸ் பண்ணி. சரிங்களா? அப்போ சட்டப்பிரிவு 356 என்னன்னு தெரியுதுங்களா? குடியரசு ஆட்சியை கொண்டு வருது. சரிங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை. அடுத்தது பல்கலைக்கழகத்தோட வேந்தராக வந்து செயல்படக்கூடியவர் வந்து யார் தான்? ஆளுநர்கள் தான். சரிங்களா? அடுத்தது பண மசோதா. இப்போது பண மசோதானா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி வரி வந்து நம்ம கொடுக்கலாம், இல்லை இந்த வரியை வந்து குறைக்கலாம், இல்லை இந்த வரியை வந்து கூட்டலாம், இந்த மாதிரி வரி சம்மந்தமான வரக்கூடியது தான் பண மசோதான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பண மசோதாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம வரியை குறைக்கலாம் அப்படிங்கிறது சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி அது என்னது? ஒரு கருத்து. அந்த கருத்தை எங்கே கலந்துரையாடி அதை சட்டமாக மாற்றுவாங்கன்னா சட்டமன்றத்தில் தான் இது வந்து நடக்கும். மாநிலத்துக்கான விஷயம் சட்டமன்றத்தில் நடக்கும், மொத்தமாக இந்தியாவுக்கான விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மசோதாங்கிறது என்னது? ஒரு கோரிக்கை, இல்லை ஒரு விஷயம், ஒரு கருத்து, இந்த மாதிரி ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பண மசோதா மட்டும் என்ன நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆளுநர்கிட்ட தெரியப்படுத்திட்டு அவர் ஓகே இதை போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட வாங்க அப்படின்றதே ஃபஸ்ட்டு யார்கிட்ட தான் அப்ரூவ் வாங்கணும்? ஆளுநர்கிட்ட தான் அப்ரூவ் வாங்கணும். இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகலாமா அப்படிங்கிற விஷயத்தையே ஆளுநர் அப்ரூவல் கொடுத்தா தான் சட்டமன்றத்துக்குள்ளேயே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஸ் பண்ணி கூடுதல் குறைச்சல் மாற்றுறது ஏதாவது நடக்குதுன்னா ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆளுநர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இதை சட்டமாக இயற்றுவாங்க. அப்போ பண மசோதா ஃபஸ்ட்டு வந்து ஆளுநரோட பார்வைக்கு வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்கஷனுக்கே வந்து போகணும். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான், ஆளுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு தான். இது அப்படியே இப்போ நீங்கள் புத்தகத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெமரைஸ் ஆகிடும். ஸோ புக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில், அதாவது குடிமையியலில் இருக்கக்கூடிய முதல் பாடம் வந்து நம்ம எடுத்தாச்சு இல்லைங்களா? மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஸோ அங்கே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய படமே தெரியுது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து நம்மளோட மாநில அரசு செயல்பட்டுருக்கு. சரிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகத்தில் யாரை கொடுத்துருக்காங்க? ஆளுநரை வந்து கொடுத்துருக்காங்களா? மாநில அரசின் தலைவராக வந்து ஆளுநர் வந்து இருப்பார். மாநில நிர்வாகத்தின் தலைவர் வந்து யாருங்க? இவர் தான். சரிங்க. இவர் யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு? இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரே பேராகிராஃபில் எத்தனை பாயிண்ட் வருதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி வச்சா டக்குன்னு முடிஞ்சிடுது இல்லைங்களா? இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள்ங்க. இருந்தாலும் பதவி முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த பதவியிலேருந்து குடியரசுத் தலைவர் வந்து இவரை நீக்கம் பண்ணலாம், இல்லைன்னா இவரை ராஜினாமா பண்ணலாம். சரிங்களா? சரி, இல்லை அப்படின்னா ஆளுநரோட பதவிக்காலம் நீட்டிக்கவும் படலாம். அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் நீங்களே இருங்கன்னு சொல்லி நீட்டிக்கவும் படலாம். இல்லை அப்படின்னா வேறு ஒரு மாநிலத்துக்கு பணியிட மாற்றம் வந்து செய்யப்படலாம். சரிங்களா? அதாவது இப்போ ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு, ஓகே,
ஓகேங்களா. அப்போ இஷ்யூஸ் ஆனதுனால உங்களை ராஜினாமா பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை நாங்கள் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிகழலாம். ஓகேங்களா. மாநில அரசுனால இவரை பணி நீக்கம் செய்ய முடியாது. அது வந்து தெரிஞ்சிருச்சுங்களா. சரிங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை நியமிக்கிறதுக்கு யார் யாரை கன்சல்ட் பண்ணுறாரு? மத்திய அமைச்சரவையும் மாநில அரசையும் வந்து கன்சல்ட் பண்ணி இவரை நியமிக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக சொந்த மாநிலத்துக்கே ஆளுநரை வந்து போட மாட்டாங்க, வேறு மாநிலத்திலேருந்து தான் ஆளுநரை கொடுப்பாங்க. ஓகேங்களா. சரிங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ் படித்தோமா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், பாராளுமன்றத்துலேயோ இல்லை சட்டமன்றத்துலேயோ உறுப்பினராக இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு பதவியிலையும் வந்து இருக்கவும் கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை என்ன பண்ணிடணும், ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். ஓகேங்களா. அடுத்து அதிகாரம் மற்றும் பணிகள், அதாவது ஆளுநரோட அதிகாரமும் பணிகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பேரளவு நிர்வாகி தான். சரிங்களா. ஆனால் எல்லாமே இவரோட பெயரால் தான் நடக்கணுங்கிறது எல்லாமே இதில் வந்து இருக்கும். இவர் வந்து முதலமைச்சரை வந்து பதவியேற்றுக்க வைப்பார். முதலமைச்சரோட ஆலோசனைப்படி அவரோட அமைச்சரவைக்கும் என்ன பண்ணுவாங்க, பதவியேற்று வைப்பார். அதெல்லாம் இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து யார் யாரை வந்து பதவியேற்றுக்க வைப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விதி 356 யூஸ் பண்ணி மாநில ஆட்சியை கலைச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். அது யாரோட பரிந்துரை மூலமாக? ஆளுநர் வந்து பரிந்துரை செஞ்சால் மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா. அடுத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநர் வந்து இருப்பாருங்கிறது இந்த பேராகிராஃபில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தோட கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் யார்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது? ஆளுநர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அடுத்தது வந்து ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் பண மசோதா வந்து எங்கே விவாதத்துக்கு போகும்? சட்டமன்றத்தோட விவாதத்துக்கே ஆளுநரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் போகும். சரிங்களா. ஸோ அது வந்து இந்த பேராகிராஃபில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற பட்சத்தில் ஆங்கிலோ இந்தியாவிலேருந்து ஒரு உறுப்பினரை வந்து யார் வந்து நியமிக்கலாம்? ஆளுநர் வந்து நியமிக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட மேலவைக்கு. சரிங்களா. ஸோ சட்ட மேலவைக்கு என்னென்ன பண்ணலாங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை, பட் இருந்தாலும் வேறு ஸ்டேட்லலாம் சட்ட மேலவை இருக்குது இல்லைங்களா. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சட்ட மேலவைக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம், இந்த மாதிரி துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய 1/4 பிரதிநிதித்துவத்தை நபர்களை என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. எதுக்கு? சட்ட மேலவைக்கு. ஸோ சட்ட பேரவை, அதாவது கீழவைக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க, ஈஸியாக வந்து எலெக்ட் பண்ணுற ஆட்களை உள்ளே விட்டுருவாங்க. அப்போது மேலவைக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, கலை, சமூக சேவை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாராளுமன்றத்துலலாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அப்படின்னா, பிரசிடெண்ட்டோட ஒப்புதல் கிடச்சதுக்கப்புறம் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அதே போல் மாநில அரசில் யாரோட அதிகாரம், யாரோட கையொப்பம் கண்டிப்பாக இருக்கணும்? ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் பட்ஜெட் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவங்களால தாக்கல் பண்ண முடியும். இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எப்படி நடக்குதோ அது அப்படியே எங்கெங்க ஒரு ஸ்டேட்டுக்காங்க. பிரசிடெண்ட் அப்படின்னா இங்கே யார்? கவர்னர், ஆளுநர். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஓகேங்க. இப்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மாநில அரசில் எதிர்பாராத செலவின நிதி வந்து வந்துருச்சு அப்படின்னா அது ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும்? எதிர்பாராத செலவு நிதி வந்து குடியரசுத் தலைவரோட கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும். சரிங்களா. ஆளுநரோட நிலை பேசிக்காக எப்படி இருக்குன்னா, இவர் பேரளவு தலைவர் தான், பட் எல்லா நேரத்துலையும் அப்படியே இருக்க மாட்டார். அவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, அது அவர் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இதே போல் தான் குடியரசுத் தலைவரோடதுன்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து ஆல்ரெடி படித்ததே தான் திரும்ப வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஹின்ஸில் என்ன படித்தோமோ அது அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஹின்ஸை படித்ததுக்கப்புறம் இங்கே வந்தோடனே உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸே ஆகிருக்கும் இந்நேரம். இப்போ அடுத்து முதலமைச்சர் பற்றி நம்மளோட ஹின்ஸில் படிச்சுட்டு இங்கே வரலாங்களா. ஓகேங்க. ஓகே. இப்போ வந்து ஹின்ஸில் பாருங்களேன், முதலமைச்சர் பார்த்துருவோமா. முதலமைச்சர் யார்? உண்மையான தலைவர். ஓகே. அதாவது நிர்வாக பொறுப்புகள் உண்மையாக வந்து யாருனால செயல்படுத்த முடியும் அப்படின்னா இவர்னால. ஓகேங்களா. சரிங்க. இவர் யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு? ஆக்சுவலாக எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க நிறைய எம்எல்ஏஸ் வந்து எங்கே இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மை கட்சின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்சியோட தலைவரை தான் என்ன பண்ணுறாரு ஆளுநர், பதவி வந்து ஏற்றுக்கோங்க, ஆட்சியை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாரு. அப்போ யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு முதலமைச்சர்? ஆளுநரால், பெரும்பான்மை கட்சி தலைவரால் தான்
அதாவது பெரும்பான்மை கட்சி தலைவராக இருக்க போய் தான் இவர் முதலமைச்சர் வந்து ஆக்க முடியுது. சரிங்களா? இப்போது இன்கேஸ் அவங்க கட்சிகளுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனையாகிடுதுங்க, பெரும்பான்மை வந்து இழந்துடுறாங்க, எல்லாம் அதாவது எம்எல்ஏ வந்து வேறு கட்சி தாவுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பெரும்பான்மை வந்து இழந்துடுறாங்க. அப்போ என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முதலமைச்சரும் ராஜினாமா பண்ணணும், அவரோட அமைச்சரவை டீம் இருக்குது இல்லைங்களா, அவங்களும் என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போது பெரும்பான்மை உள்ள வரைக்கும் மட்டும்தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பதவி விலகல் வந்து எப்போ அப்படின்னா, பெரும்பான்மை இல்லாத போது பதவி விலகி தான் ஆகணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ஸ்டேட்டில் ஏதோ ரொம்ப பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநரோட அறிக்கை வந்து இது பிரசிடென்ட் கிட்ட போகுது அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆர்டிக்கிள் 356 யூஸ் பண்ணி ஆட்சியெல்லாம் கலைச்சி விட்டுட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொடுத்துருவார். ஓகேங்களா? சரி, இப்போது ஒருவேளை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமலே பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த கட்சியோட தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, பதவி ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிடுக்கணும். இல்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்களோட அமைச்சரவையும் சேர்த்து கலைச்சி விட்ருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நிறையா இருக்குங்க. இன்னும் இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக தானே நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயில்டாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிப்போம். சரிங்களா? அடுத்து முதலமைச்சர் ஆலோசனைப்படி ஆளுநர் வந்து அவரோட அமைச்சரவைக்கான தேவையான ஆட்களை மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஆனால் ஆளுநர் செல்ஃபாக முடிவெடுக்க மாட்டார். முதலமைச்சர் சொல்கிறத கேட்டுட்டு டிசைட் பண்ணி ஓகே உங்களுக்கு இவர் வேணுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் மட்டும் பண்ணி வைப்பார். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போயிடலாமா? ஆளுநரால் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அதுவும் பெரும்பான்மை உள்ள வரையில் மட்டும்தான் இவங்களால் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னா பதவி வந்து விலகிடணும். ஒருவேளை இவரோட கட்சி பெரும்பான்மையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமலே பதவி ஏற்றுக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுக்கணும். அடுத்தது என்னதுங்க, முதலமைச்சர் ஆலோசனைப்படி இவரோட அமைச்சரவை கூட்டத்தை ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாரு, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ புக்கில் பார்த்துடலாமா? புக்கில் வந்து இங்கே வந்து பாருங்கள். இப்போ ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவார், முதலமைச்சராக பதவியேற்று வைப்பார். அதை பற்றி வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா? அடுத்தது முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். சரி, அமைச்சரவையோட தலைவர் யாராக தான் இருப்பா, முதலமைச்சர் தான். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான் மினிஸ்டர். ஸோ இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் யார் தான் பிரித்து கொடுப்பா, முதலமைச்சர் தான் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் வந்து பதவியேற்று வைப்பாங்க. இவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு பதவி காலம் நிலையானது கிடையாது. எதனாலங்க, ஒருவேளை இவங்க எம்எல்ஏலாம் வேறு சைடு போயிட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை இல்லாத நிலையினால என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஆட்சி வந்து களைய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இல்லை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வந்து அறிக்கை அனுப்பிச்சார் அப்படின்னாலும் இது என்ன ஆகிடும், அமைச்சரவை வந்து கலைச்சதாகணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பதவி காலங்கிறது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பதவி காலம் அப்படிங்கிறது என்னதுங்க, நிலையானது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. நிலையான ஒன்று கிடையாது அப்படிங்கிறது அதனால தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் வந்து மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் 6 மாதத்தில் உறுப்பினராக ஆயிடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது முதலமைச்சரோட அதிகாரங்களும் செயல்பாடுகளும் என்னதுங்க, இவர் தான் உண்மையான தலைவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவர் மாநிலத்தோட தலைமை நிர்வாகி. சரிங்களா? என்னங்க இது ஆளுநருக்கும் அதே தான் சொல்கிறீங்க, இவருக்கும் அதே தான் சொல்கிறீங்கன்னா, அவர் மாநில நிர்வாகத்தோட தலைவருங்க. ஆனால் இவர் என்னது, மாநில நிர்வாக 1 மினிட் இந்த இங்கே காட்டுறேன். தலைமை நிர்வாகி, அவர் வந்து நிர்வாகத்தோட தலைவர், இவர் தலைமையோட நிர்வாகி. ஸோ தலைவருக்கும் நிர்வாகிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, தலைமை நிர்வாகி. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சரவை உருவாக்குறதுல இவருக்கு தான் வந்து பங்கு இருக்குது. ஸோ இவரோட ஆலோசனை கேட்டு தான் ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. ஸோ அந்த பாயிண்ட் தான். ஸோ ரிப்பீட்டடாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆளுநரில் என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் நமக்கு ரிப்பீட்டடாகவே இருக்கும். ஸோ மாநில அரசாங்கத்தோட கொள்கைகளை வந்து இவர் தான் உருவாக்குறாரு. அது எல்லாமே அப்ரூவ் பண்ணக்கூடியவர் வந்து ஆளுநர். அவ்வளோதான். மாநில அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள் இவர் எடுக்கிறது தான் வந்து இறுதியாக இருக்கும். ஏன்னா இவர் எடுக்கிறது தான் அவர் அப்ரூவ் பண்ணுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்குது. இவரோட ஆலோசனையை கேட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஆளுநர் வந்து நியமித்து வைக்கிறாரு. அவ்வளோதான். இது எல்லாமே தான் இங்கே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து யார் இருப்பா, என்ன பண்ண போகிறா, எல்லாமே வந்து ஹிண்ட்ஸில் பார்த்துட்டு வந்துடலாங்களா? ஓகேங்க. இப்போ பாருங்கள், சட்டமன்றத்தில் யார் யார் வருவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆளுநரும் இருப்பாங்க. அவைகள்லாம் என்னதுங்கன்னா, இரு அவை. நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோமா, மேலவை கீழவைன்னு 2 இருக்கும். நம்மளோட ஸ்டேட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் பொதுவாக என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதனால் அவைகள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ முதலமைச்சர் வரமாட்டாரானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன இருக்குது, கீழவை மேலவை ஈரவைகள் இருக்குது. அந்த ஈரவையில் ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக யாராவும் இருந்து தான் ஆகணும். முதலமைச்சர் ஒரு உறுப்பினராக இருக்க போய் தான் அவர் முதலமைச்சரே ஆக முடியுது இல்லைங்களா.
ஓகேங்களா. ஸோ அப்போ அவர் வந்து இதுக்குள்ளே அப்வியஸாக வந்துடுவார். ஓகேங்களா. அப்போ ஆளுநர் வந்து இந்த உறுப்பினர்கள் லிஸ்ட்டில் வரமாட்டார். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆளுநருங்கிறத தனியாகவே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ சட்டமன்றத்தில் யார் யார் இருப்பா, ஆளுநர், மேலவை, கீழவை, இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது சட்டமன்றம். சரிங்களா. இப்போது மேலவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலவை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து கீழவை வந்து பார்க்கலாம். மேலவைங்கிறது ஒரு நிலையான அவை, இதை வந்து கலைக்க முடியாது. சரிங்களா. கலைக்க முடியாதுன்னா இப்போ இந்த வருஷம் ஒரு உறுப்பினர் வந்து உள்ளுக்குள்ளே போகிறாருன்னா எப்போவுமே அவர் தான் இருப்பாரா, அது கிடையாதுங்க. அவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷத்தில் அவர் வந்து போயிடுவார். ஆனால் அந்த அவையை கலைக்க முடியாதுங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதுதான் நிலையான அவை. ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 வயசு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதாவது வேறு எங்கேயும் இருந்துக்கிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயும் வந்து வரக்கூடாது. எல்லா பக்கமும் ராஜினாமா பண்ணிட்டு வேணால் மேலவைக்குள்ளே வந்து வரலாம். ஓகேங்களா. ஸோ ராஜினாமா பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஏன்னா அந்த பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவங்க வெளியே வந்துடுவாங்க இல்லைங்களா. சரி, அடுத்தது வந்து தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அந்தந்த இப்போ மேலவைனா மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை என்ன பண்ணுறாங்க, தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, துணைத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பதவிக்காலம் 6 வருடம் சொன்னேன்னா, ஸோ இவங்க எப்படிங்க வந்து 6 வருஷத்துக்கு ஒருக்க ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே போவாங்களான்னா அந்த மாதிரி கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒருக்க 3ல் 1 பங்கு பீப்புள்ஸ் வந்து என்ன ஆவாங்கன்னா ஓய்வு பெற்றுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இவங்களோட பீரியட் வந்து 6 வருஷம். இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக உள்ளே போகிறாரு. இவர் உள்ளே போன டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3ல் 1 பங்கு பீப்புள்ஸ் வந்து என்ன ஆகிறாங்க, ஓய்வு பெற்றுட்டு வெளியே போகிறாங்க. சரிங்களா. அப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்க, 3ல் 1 பங்கு பீப்புள்ஸ் வந்து ஓய்வு பெற்று வெளியே போயிட்டே இருப்பாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்க சில பேர் உள்ளே வருவாங்க, சில பேர் வெளியே போவாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க மறுபடியும் சில பேர் உள்ளே வருவாங்க, சில பேர் வெளியே போவாங்க. அதை தான் வந்து ரொட்டேஷனில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களோட மொத்த பீரியட் வந்து 6 வருஷம். ஓகேங்களா. ஸோ அந்த 6 வருஷத்தில் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு சில பேர் வந்து அப்படியே ஓய்வு பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே போயிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போது இவங்க வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலவை மொத்தமாக இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 6 மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை வந்து செயல்பட்டுருக்கு. சரிங்களா. இந்த மேலவை எப்படி வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 3ல் 1 பங்குக்கு தாண்டிடவும் கூடாது. ஓகேங்களா. குறைஞ்சபட்சம் 40 பேர் இருக்கணும். 40 பேருக்கு கம்மியாகவும் போகக்கூடாது, அதிகபட்சம் 3ல் 1 பங்கையும் தாண்டிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா. இவ்வளோ தாங்க சட்டமன்ற மேலவைக்கானது. இப்போ கீழவையும் சேர்த்து பார்த்துட்டு நம்ம புக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதித்துறைக்கு இங்கே வரலாம். சரிங்களா. இப்போ இந்த கீழவையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க, சட்டமன்ற கீழவைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பேரவைன்னு சொல்லலாம், கீழவைன்னு சொல்லலாம், ரெண்டுமே இதுதான். ஓகேங்களா. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர் இப்போது மேலவையை விட கீழவைக்கு தான் ரொம்ப அதிக பவர் இருக்கும். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணி அனுப்பக்கூடியவங்க. மக்களால் தேர்ந்தெடுக்க கூடிய எம்எல்ஏஸ் தான் எங்கே இருப்பாங்க, சட்டமன்ற கீழவை அதாவது பேரவையில் இருப்பாங்க. ஸோ அதனால் யாருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்க்கு தான் என்னதுங்க பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஏன் அப்போ மேலவையில் இருக்கவங்களுக்கு பவர் இருக்காதுன்னா அவங்களுக்கும் இருக்கும், ஆனால் அதிகமாக யாருக்கு இருக்கும், இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்க அப்போ எப்படிங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில்டாக இன்னும் வரக்கூடிய கிளாஸஸில் எல்லாம் வந்து நம்ம படிப்போம். இப்போதைக்கு இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் படிங்க. ஓகேங்களா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்னங்கிறத ரொம்ப யோசித்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. சரி, இப்போது இங்கே மக்களால் வந்து செலக்ட் பண்ணக்கூடியவங்க யார், இந்த கீழவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ். இவங்களுக்கு தான் அதிக பவர்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இதில் மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே உறுப்பினர் அந்த தொகுதி வந்து வேறுபடும் இல்லைங்களா. ஸோ இப்போ தொகுதியை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏஸ் வந்து இந்த தொகுதிக்கு இத்தனை பேர் வந்து போட்டிடுறாங்க, இந்த தொகுதிக்கு இத்தனை பேர் போட்டிடுறாங்க, இதுலேருந்து இத்தனை பேர் எலெக்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இல்லைங்களா. அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை பொறுத்து தான் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வரும். உறுப்பினர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா 500க்கு மேலாகவும் 60க்கு கீழே வந்து குறையக்கூடாது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். அடுத்தது இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம். ஆளுநர் வந்து என்னதுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அமைச்சரவை வந்து கலைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாம் போயிடும். ஓகேங்களா. மொத்தமாக எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னது, 25 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ 7th ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, தப்பாக கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க சொன்னோமா. 8th இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க 25 வயசுன்னு சொல்லிட்டு. சரி, இங்கே வந்து பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடும் வந்து இதில் வந்து இருக்குது. சரிங்களா. இந்த அவை அதாவது இந்த கீழவைக்கான தலைவரோட பேர் வந்து சபாநாயகர்னு சொல்லுவாங்க, துணைத் தலைவரை துணை சபாநாயகர்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே அவங்களோட ஓன் குரூப்பில் இருந்து தான், அந்த கீழவைங்கிற குரூப்பில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க,
செலக்ட் பண்ணி நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் துணைத் தலைவர் அப்படின்னு வந்து நியமிச்சு, அதாவது நீங்கள் தான் சபாநாயகர், நீங்கள் தான் துணை சபாநாயகர்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மேலவை கீழவை ரெண்டுமே வந்து பார்த்துட்டோமா. ஸோ அப்படியே இந்த உயர்நீதிமன்றத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம புக்கில் போயிடுவோங்களா. பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால தாங்க. சரிங்க. இப்போ ஒரு மாநிலத்தோட பெரிய கோர்ட் அப்படின்னா எதுங்க? உயர்நீதிமன்றம். நம்ம நாட்டுக்கே பெரியனா உச்சநீதிமன்றம்னு சொல்லுவோம், நம்ம மாநிலத்துக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றம். அப்போ இந்த நீதித்துறை யார்? உயர்நீதிமன்றம். சரிங்களா. நம்ம மாநிலத்தோட உயரிய நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். சரிங்களா. ஒரு மாவட்டத்துலேயும் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பெருசு வந்து யார்? உயர்நீதிமன்றம். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோர்ட் இருக்கலாம், இல்லைனா 2 ஸ்டேட்டுக்கு ஒரு உயர்நீதிமன்றமாகவோ, இல்லை 2 ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு இந்த ஒரு கோர்ட்டாகவும் காமனாக அமையலாம். சரிங்களா. இதில் ஒரு தலைமை நீதிபதி கண்டிப்பாக இருப்பார். அந்த தலைமை நீதிபதி யார் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. சரிங்க. இந்த உயர்நீதிமன்றம் இருக்குது இல்லைங்களா, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறதுக்கும் ஒரே சேம் கவுண்ட் ஆஃப் நீதிபதி வந்து இருக்க மாட்டாங்க. அந்த கவுண்ட் வந்து மாறுபடலாம். இங்கே 10 பேர் இருக்கலாம், அங்கே 20 பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் என்ன ஆகும்? வேறுபடும். சரிங்களா. தலைமை நீதிபதி சொல்லுங்கள், பொதுவாகவே சொல்கிறேன். அந்த தலைமை நீதிபதியை நியமிக்கிறதுக்கு பிரசிடெண்ட் வந்து யாருக்கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவங்கக்கிட்டையும் நம்ம ஸ்டேட்டில் ஆளுநர் இருக்கார் இல்லைங்களா, அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அப்பாயின்மெண்ட்டே பண்ணுறாங்க. இப்போ ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 சைடு டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு தலைமை நீதிபதி வரணும் அப்படின்னா அங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு, தலைமை ஜட்ஜு இருக்கார் இல்லையா, அவர்கிட்டையும் நம்மளோட ஸ்டேட் ஆளுநர்கிட்டையும் பிரசிடெண்ட் வந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் நியமித்து வைக்கிறாராம். சரிங்களா. சரிங்க. இப்போ அந்த தலைமை நீதிபதி ஆகணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அட்லீஸ்ட் 10 வருஷம் இந்த உயர்நீதிமன்றத்தில் அவங்க லாயராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா. சரி, இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். 62 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையில் இருப்பாங்க. இப்போ பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்களோ அதே போல் தான் இங்கே இருக்கிற தலைமை நீதிபதியும் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே 10th வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹிண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு மேலவை கீழவை உயர்நீதிமன்றம் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு நம்ம கிளாஸ். ஸோ இங்கே பாருங்களேன், மாநில சட்டமன்றம். ஸோ மாநில சட்டமன்றம்ங்கிறது வந்து என்னதுங்க? ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும். ஸோ வந்து என்னதுங்க, ஒன்று ஓரவையாக இருக்கலாம், இல்லை ஈரவையாக இருக்கலாம், ஆளுநரோட சேர்ந்து இருக்கணும் அப்படி வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. மேலவை அப்படிங்கிறது சட்டமன்ற மேலவைன்னு குறிக்குது, கீழவைங்கிறது சட்டமன்ற பேரவைன்னு வரலாம். அது அந்த கீழவைங்கிறத சட்டமன்ற கீழவைன்னு சொல்லலாம், பேரவைன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஈரவையை கொண்ட மாநிலங்கள் என்னென்னங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்ற மேலவையை வந்து பார்த்துடலாங்களா. சரிங்க. இது வந்து நான் என்ன சொன்னேன், 40 உறுப்பினர்களை தாண்டி வந்து அதாவது குறையாமல் இருக்கணும். அந்த மாநிலத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 3/1 பங்குக்கு மிகாமலும் இருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம கீ பாயிண்டில் பார்த்துருவோம் இல்லைங்களா. சரிங்க. இப்போது மேலவையை வந்து எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த பீப்புள்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அது இங்கே வந்து ஜஸ்ட் கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். 3/1 பங்கு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களிருந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து வேறு ஒரு 3/1 பங்கு எங்கேருந்துன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து. அடுத்து 12/1 பங்குலேருந்து படித்த பட்டதாரிகள்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. மற்றொரு 12/1 பங்கு வந்து இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களில் இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது 6/1 பங்கு பீப்புள்ஸ் வந்து மாநில ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறாரு. அது எப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. அவர் என்னென்ன, அதாவது கல்வி, அறிவியல், இலக்கியம், கூட்டுறவு, சேவை பண்ணுறது, இந்த மாதிரி துறைகள், அறிஞர்கள், இவங்கள்லேருந்து 6/1 பங்கு நியமிப்பாருங்கிறது ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, சட்டமன்ற மேலவைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை வந்து இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி படித்தோமா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஓகேங்களா. சரிங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த ஓய்வு பெறக்கூடியவங்க வெளியே போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொன்னோமா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது முந்தின பேஜ் லாஸ்ட் வார்த்தையாக வந்து இருந்துச்சுங்க. ஓகே, என்னாலும் காமிச்சிட்றேன். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 3/1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்றுட்ருப்பாங்க. சரிங்களா. அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்தல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ யாரை எலெக்ட் பண்ணலாம், கலை, இலக்கியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே தான் தேர்தல் நடக்கும். ஓகேங்களா. சரிங்க. இப்போ இதுக்கு இந்திய
குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், எந்த ஒரு மாநில சட்டமன்றத்திலையோ இல்லை பாராளுமன்றத்திலையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அவை தலைவர், துணைத் தலைவர் இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தே தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பேராகிராஃபில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை இருக்கு இல்லைங்களா, எம்எல்ஏஸ், அது வந்து பார்த்தலாங்களா. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். ஓகேவா. தொகுதியிலேருந்து வரக்கூடிய அதாவது பிரதிநிதிகள் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்க வந்தவங்க தான் வந்து இந்த கீழவையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயம். சரிங்களா. சரி, இவங்களுக்கான தேர்தல் வந்து எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுவாங்க. வாக்களிக்கக்கூடிய முறைகள் வந்து நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த தொகுதிக்கான வெற்றியாளர், அவங்க தான் வந்து பிரதிநிதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 25 வயது வந்து என்ன இருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஸோ இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவங்க வந்து கட்சியின் அதாவது உறுப்பினராகவும் வரலாம், கட்சியோட வேட்பாளராகவும் வரலாம், இல்லை சுயேட்சையாகவும் வந்து போட்டியிடலாம். வின் பண்ணிட்டா அவங்க எம்எல்ஏ தான். ஓகேங்களா. அவங்களுக்குன்னு தனி சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டான விஷயமே வந்து இங்கே இருக்குங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்குது. சரிங்களா. சரி, 18 வயசு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இந்த பேராகிராஃபில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5 வருஷம் இவங்களோட காலம், அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட முடிஞ்சிடும். அடுத்து வந்து புதிய தேர்தல் வந்து நடந்து புதுசாக உறுப்பினர்கள் வந்து உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க. அடுத்தது இவங்க எல்லாரையுமே மாநில ஆளுநர் நினச்சா பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், இவங்களை இந்த பதவியிலேருந்து தூக்கிடலாம். ஸோ இவங்களோட தலைவர் வந்து யார், சபாநாயகர், துணைத் தலைவர் வந்து துணை சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுத்து அந்த அவைகளை வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க. அடுத்தது மாநில அமைச்சரவை. அமைச்சரவைனா ஆல்ரெடி முதலமைச்சர் இது சொல்லும் போதே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. முதலமைச்சருக்கு தேவையான நபர்களை ஆளுநர் வந்து நியமனம் பண்ணி வைப்பாருங்கிறது பார்த்தோமா. சரிங்க. இப்போது மொத்தம் எத்தனை தொகுதிகள் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குங்க. அதில் 118க்கும் மேற்பட்ட இடங்களில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் பெரும்பான்மை கட்சியாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நம்மளால் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. அடுத்து மாநில அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ திரும்ப வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஜை வந்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். பெருசாக எதுவுமே இருக்காது, ஆல்ரெடி படித்தது தான் நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா. சரிங்க. இப்போ இந்த மசோதா அப்படின்னு சொன்னால் அது சட்டமாக மாறுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எப்படி நடக்குதுங்கிறத சின்ன பசங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் தான் என்னதுங்க, மசோதா, ஒரு கருத்து. இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வரக்கூடியது. சரிங்களா. சரி, இப்போ இது என்ன ஆகுது, சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அதாவது சட்டமன்ற பேரவைனா யார், கீழவைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, விவாதம் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், இல்லை இது ஆகும், இது ஆகாதுன்ற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி திருத்தங்கள் எல்லாமே செய்யப்படுது. இந்த மசோதாவை என்ன பண்ணுறாங்க, இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற கீழவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாதிக்கும் மேற்பட்டவங்க ஓட் பண்ணிட்டாங்க, ஓகே தான் எங்களுக்குன்னு பாதிக்கும் மேற்பட்டவங்க ஓட் பண்ணிட்டாலே இது என்ன பண்ணலாம், அப்ரூவ் பண்ணிடலாம். அதாவது கீழவையில் அப்ரூவ் வாங்கிருச்சு. அப்போ கீழவையில் அப்ரூவ் வாங்கிருச்சு அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகும், ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்குறதுக்கு போகும். ஆளுநர் கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா இது சட்டமாயிடும். இல்லை இது அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதில் ஏதோ குழப்பமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணும், கீழவைக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஆளுநர் வந்து கையொப்பமிட்டு அதை வந்து சட்டமாக மாற்றிடுவார். அவ்வளோதான். இது இப்படி தான் வந்து மசோதாங்கிறது சட்டமாக மாறுது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பெண் உரிமைகள் சார்ந்த சட்டங்கள்னு சிலது கொடுத்துருக்காங்க. இதை இங்கே வளன்னு உள்ளே ரீட் பண்ணாமல் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த படத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு சதி ஒழிப்புனா ஒரு பெண்ணோட கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த தீ வச்சு எரிக்கும்போது, அவரோட கணவரோட உடலை தீ வச்சு எரிக்கும்போது அந்த பெண்ணையும் என்ன பண்ணுறாங்க, தீயில் ஏற சொல்லி அவங்களையும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் லிட்ரலாக கொலை பண்ணுறாங்க. சரிங்களா. இது வந்து எந்த வருடம் ஒழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1829. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிப்போம். ராஜாராம் மோகன் ராய் தான் ரொம்ப போராடி என்ன பண்ணுறாரு, இதை சதி ஒழிப்பு முறையை வந்து கொண்டு வராரு. இது ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஷனும் கூடங்க. ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா. 1829 சதி ஒழிப்பு வந்து நடக்குது. சரிங்களா. அடுத்து விதவை மறுமணம் எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க, இப்போ வந்து ஒன்ஸ் வந்து கணவர் இறந்துட்டாங்கன்னா ஃபுல்லாக விதவையாக தான் இருக்கணுங்கிறத தாண்டி அவங்களும் மறுமணம் செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி ஜென்ஸ் வந்து செஞ்சுக்கிறாங்களோ அதே போல் லேடிஸும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது 1856 கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எங்கே படிப்போம்னா 5வது ஹிஸ்ட்ரி லெசனில் நம்ம படிப்போம். ஓகேங்களா.
சரி, அடுத்தது வந்து குடும்ப சொத்தில் பெண்களுக்கான உரிமை. 1956 கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து இந்து வாரிசு உரிமை சட்டம், அதாவது ஆக்சுவலாக பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத 1956 கொண்டு வராங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கா இல்லையா, அதாவது சொத்துரிமை இருக்கா இல்லையாங்கிறத அப்போ அவங்க டிசைட் பண்ணல, கொடுக்கவும் இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா 1989 தமிழ்நாட்டில் அதுக்கான சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அந்த 1956ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு, இது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. இந்து வாரிசுரிமை சட்டத்தை திருத்தம் பண்ணி கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சொத்துரிமை இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. அது ஓவராலாக இந்தியாவில் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 கொண்டு வராங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் 1989 கொண்டு வராங்க, இந்தியாவில் 2005 தான் வருது. ஓகேவா, சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் தடை சட்டம் வந்து எப்போ வருதுன்னா, அதாவது குழந்தை திருமண தடை சட்டம்ங்கிறது வந்து சாரதா சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது 1929. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1829 சதி ஒழிப்பு வந்துச்சு. அப்படியே அடுத்த 100 வருஷத்தில் குழந்தை திருமணம் ஒழிப்பு சட்டம் வந்து வருது. சரிங்களா, ஓகே. இதே தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரீவியஸ் பேஜில் நிறைய வேர்டிங்கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், இதேமே பக்கத்தில் சின்னதாக எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா, இதை ஃபுல்லாக தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த 1989 திருத்தினது வந்து யாரோட பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட பீரியடில் வந்து நமக்கு முதலமைச்சர் கருணாநிதியோட பீரியடில் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சரி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. ஸோ பார்லிமெண்ட்லையுமே என்ன தாங்க நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து அந்த அவைகளுக்குள்ளே வந்து போகணும், போய் டிஸ்கஸ்லாம் பண்ணி அடுத்து வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வரும். குடியரசுத் தலைவருக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா சைன் பண்ணி கொடுத்துருவாரு. இல்லைனா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு திரும்ப அமுச்சுவிட்டா அதுக்கப்புறம் வர வச்சு சைன் பண்ணி தருவார். ஸோ அதே முறையை தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயர் நீதிமன்றம். மாநிலத்தோட நீதித்துறை என்னதுங்க, உயர் நீதிமன்றம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு மாநிலத்துக்கு ஒரு கோர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை 2 மாநிலத்துக்கு பொதுவாக ஒரு கோர்ட் இருக்கலாம், இல்லை ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு பொதுவாக ஒரு கோர்ட் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடியவர் வந்து யார், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுங்க, இந்திய குடிமகனாக இருக்கணும், 10 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வந்து பணியாற்றிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. 62 வயசு வரைக்கும் பணியில் வந்து இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவது போல் நீக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணுறதுனா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 1 மார்க்ஸ் பார்த்தலாமா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவர். ஓகேவா, அடுத்த செகண்ட் கொஸ்டின், மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் வந்து யார், முதலமைச்சர். அடுத்தது மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு. அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் ஆப்ஷன் பி, முதலமைச்சர். சரிங்களா, அடுத்தது கோடிட்டிடம், இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களோட எண்ணிக்கை 28. அடுத்தது ஆளுநரோட பதவிக்காலம் 5 ஆண்டு. மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். அடுத்தது ஆளுநர் ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவர் ஆவார். அடுத்து ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அடுத்து ஆளுநர் அப்படிங்கிறது பேரளவு தலைவர், முதலமைச்சர் உண்மையான தலைவர், பேரவைனா என்னதுங்க, இந்த கீழவை. அடுத்தது சட்டமன்ற மேலவைனா இந்த மேலவை. அவ்வளோதான். அடுத்தது முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி நம்ம படித்தோமா, இது சரி. அடுத்தது ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார். 1ன்னு தான் நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க, அப்போ இது தவறு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. கரெக்டு தானே. ஓகே, ஃபஸ்ட் 1 சரி, செகண்ட் 1 தவறு, 3வது சரி. அடுத்தது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர். ஸோ மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரோட தேர்தலில் பங்கு பெறுவாங்கங்க. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இவங்க வந்து தேர்தலில் பங்கு பெறுவாங்க. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நான் வாசிக்காமல் விட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதில் வந்துருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து சரியானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 இது 4மே நமக்கு சரியானது தான். ஓகேங்களா, சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.